பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் ஒரு புதிய மாதத்துக்குள் நுழைய போகிறோம். காலங்கள் வேகமாக கடந்து போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இத்தனை மாதங்கள் காத்து வந்திருக்கிறார். இந்த 8 மாதங்கள் நடக்காத அநேக நல்ல காரியங்கள் நிச்சயமாக இனி நடக்கலாம், நடக்கும். கிடைக்காத அநேக நன்மைகள் கிடைக்கும். எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் முழுவதுமாக அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 8 மாதங்களாக எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 8 மாதங்களும் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு யூடியூப் மூலமாக தேவ செய்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த செய்தி எங்களுக்கு உயர்த்துவதாகவும், இந்த செய்தி ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்துவதாகவும், கர்த்தருக்குள் எங்களை வாழ வைப்பதாகவும் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே பார்த்து வருகிறோம். இந்த வாரம் நாங்கள் கேட்க போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் துதிகன மகிமையெல்லாம் முக்கே எடுக்கிறோம். ஆவியான கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த வார செய்தியினுடைய தலைப்பு, இது என் பலவீனம். இது என் பலவீனம். அது என்ன? அது எதை குறிக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 77ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 77:10. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். எப்போ அவர் இது என் பலவீனம் என்று சொல்லுகிறார்? இந்த சங்கீதத்தை எழுதியவர் ஆசாப். இந்த ஆசாப் என்பவர் அவருடைய ஆபத்துகள் சூழ்ந்திருந்த காலத்திலே அவர் தனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்படியாக தனக்குத்தானே ஒரு சங்கீதத்தை, தேவனை உயர்த்தி அவர் ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் எதுதோன் என்கிறதான ஒரு இசையிலே அது வாசிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமெல்லாம் நமக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் ஆறுதலை மனிதர்களிடத்திலே தேடி ஓடுகிறோம். உறவுகள், நண்பர்கள் என்று சொல்லி ஓடுகிறோம். ஆனால் இந்த ஆசாப் தன் ஆபத்து நாளிலே கர்த்தரிடத்திலே அவர் அந்த இடத்திலே ஆறுதலை தேடுகிறார். அந்த ஆறுதல் நடுவிலே வருகிற வார்த்தை தான், இது என் பலவீனம். எது பலவீனம்? 1ஆம் வசனத்தில் நான் சொல்லுகிறேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் தேவனை நோக்கி சத்தமிட்டு உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். 2ஆம் வசனம், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய ஆபத்து நாளிலே தேவனை சத்தமிட்டு கூப்பிடுவதோடு மாத்திரமல்ல, தேவனை தேடி இருக்கிறார். இன்றைக்கு நாம் கைகளிலே செல்போன் வந்த பிற்பாடு யாருக்கு போன் அடிக்கலாம், யாரிடத்தில் பேசலாம், ஒரு பேச்சு துணை இல்லை, ஒரு ஷேரிங் பண்ணுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம்.
அந்த நாட்களில் எந்த விதமான போனும் கிடையாது. ஆனால் அந்த நாட்களிலே ஆசாப் கர்த்தரை தேடினார். அவருடைய ஆறுதல் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று அறிந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறவராக இருந்தார். சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினார். அவர் சொல்லுகிறார், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. ஒரு இரவு முழுவதும் அவர் கைகளை ஏறெடுத்து விரித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் சொல்லுகிறார், என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. அப்படி நான் ஜெபம் பண்ணியும் என் ஆத்மாவில் ஒரு ஆறுதலே எனக்கு உணர முடியலை. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். கர்த்தரை நினைத்த உடனே கதறுகிறார். அந்த இடத்துல அலறினேன் என்று சொன்னார். ஆண்டவரே, எனக்கு ஆறுதலை தரமாட்டீரா? இந்த ஆபத்து சூழ்நிலையிலே எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி சத்தமிடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எரிகோ ஊருக்கு போகிற வழியிலே பர்த்திமேயு குருடன் என்கிற ஒருவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் கண்கள் தெரியாதவன். ஆனால் சத்தத்தை வைத்து இது என்ன சத்தம் என்று கேட்கிறான் மக்கள் சந்தடி. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு போகிறார் என்று சொல்லி. உடனே இவன் அங்கே சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சொல்லுகிறான். கூப்பிடுகிறான். இவன் கூப்பிடும் பொழுது இவனை அதட்டுகிறார்கள் மனுஷர்கள். ஆனாலோ இவன் முன்னிலும் அதிக சத்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்ப அது வரைக்கும் அவன் கண் பார்வையற்றவன். என்னை யாராவது ஒருத்தர் இங்க பிச்சை எடுக்க விடுற, நீங்க என்னை இயேசு இருக்கிற இடத்துல நான் கொண்டு போய் விடுங்கன்னு இவன் கேட்டிருந்திருப்பான். ஆனா இவனை இப்ப எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? இப்ப எதுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு போகணுன்ற? அங்க கூட்டமா இருக்கும், உன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, உன்னை அங்கே இப்போதைக்கு உன்னை தூக்கிட்டு சுமந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அப்படி சொல்லியிருப்பார்கள். ஒருவேளை இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஆனால் சமயம் வந்தது, ஏற்ற காலம் வந்தது. கர்த்தரை தேட ஆரம்பித்தான். இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று என்று இங்கே ஆசாப் சொல்லுகிறார். தியானிக்கிறாராம், ஆனால் அவருடைய ஆவி தோய்ந்து போயிற்று. நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். யார்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை. யார்கிட்டையும் எந்த விதமான பேச்சும் பேசுவதற்கு என்னுடைய மனதை எனக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், ரா காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். கடைசியில் ஒரு காலகட்டத்துக்கு வந்து விடுகிறார். அவர் இருதயத்தோடு அவர் பேச ஆரம்பித்து விடுகிறார். அவர் இருதயத்தோடு அவர் பேசுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தில் பேசுகிறோம்? அதுக்கு முன்னொரு வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். அப்ப சிந்தித்தபடினாலே பூர்வ நாட்களில் நம்ம எப்படி வாழ்ந்திருந்தோம், எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை வாழ வச்சாரு, அதை நினைச்சு இருதயத்திலே அவர் சம்பாஷித்துக் கொள்ளுகிறார். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. அவருடைய ஆவி அவருக்கு ஆராய்ச்சி செய்தது. அப்படி சொன்ன பிற்பாடுதான் இந்த 7வது வசனத்தில் சொல்லுகிறது இல்லையா, அவர் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? ஏன்னா ஒரு நாள் இரவு முழுவதும் கைகளை வச்சு அவன் ஆத்மா ஆண்டவரை நோக்கி கேட்டுட்டு இருக்கு, பதிலே இல்லை, தோய்ந்து போறான். அதனால அவன் சொல்றான், ஒருவேளை ஆண்டவர் நித்திய காலமாய் என்னை தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, இனி ஒருபோதும் எனக்கு தயவு செய்யாத இருப்பாரோ
இவ்வளவு ஜெபம் பண்றேனே, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தாவே என்று சொல்லும் பொழுதெல்லாம் அற்புதம் நடந்துச்சே. அந்த பூர்வ காலங்களில் ஆரம்ப நாட்களில் எல்லாம் நடந்துச்சே. ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் நான் இருக்கிறேனே, ஏன் இவ்வளவு என் வாழ்க்கையில் என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, என்னை ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரா என்று அந்த இடத்துல அவர் ஆவி ஆராய்ச்சி செய்தது. இனி தயவு செய்யாது இருப்பாரோ என்று அவருடைய ஆவி ஆராய்ச்சி செய்தது. நீ நம்முடைய ஆவி இந்த காலத்தில் என்ன ஆராய்ச்சி பண்ணுது? சரி, இவன்கிட்ட கேட்டோம், இவன் மாட்டேன்ட்டான், அவங்கள்ட்ட கேட்கலாமா, அவன்கிட்ட கேட்கலாமா? ஆனால் ஆசாப் ராஜாவின் காலத்தில் ஆசாப் கர்த்தரோடு மாத்திரம், கர்த்தரிடத்தில் மாத்திரம் கைகளை விரிக்கிறான். பதில் வரல. ஆண்டவருடைய கடந்த காலங்களிலே செய்த, பூர்வ நாட்களிலே செய்த அற்புதங்களை நினைவு கூறுகிறான், அதிசயங்களை நினைவு கூறுகிறான். இப்போ அவனுடைய ஆவி ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறது, ஆண்டவர் கைவிட்டாரா அல்லது தயவு செய்யாது இருப்பாரோ என்று சொல்லி அவன் கேட்டுட்டு, அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், இரக்கம் செய்ய மறந்தாரோ, என மேலே இரக்கம் பாராட்ட மறந்துட்டாரா? ஒருவேளை ஏதாவது கோபம் என் மேலே இருந்தா அதனால அழைத்து கொண்டாரா என்றேன். என் மேலே ஏதாவது கோபமா? மனுஷன்ட்ட இன்றைக்கி நம்ம கேட்போம்ல, ஏன் ஃபோன் எடுக்கலை, என்ன, அதனால தான் நான் நேராக வந்தேன், ஏன் என் மேலே எதுவும் கோபமா? நான் அத்தனை தடவை ஃபோன் அடித்தேன், நீங்கள் எடுக்கவே இல்லை, பேசவே மாட்டேங்கிறீங்க, பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போகிறீங்க, என்ன விஷயம்? ஒரு மனிதனிடத்தில் நாம் கெஞ்சி கொண்டு போகிறோம். அவனுடைய முக தயவு, அவனுடைய வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக நாம் நினைக்கிறோம். நீ மனிதனை பெரிதாக நினைக்கிறார்கள். ஆனால் அதே ஆபத்து ஆசாப் ராஜா காலத்தில் வந்தது. ஆனால் அவன் கர்த்தரை தான் தேடினான். ராம் முழுவதும் கைகள் விரித்திருந்தது. அவன் ஆத்மா தொய்ந்து போனது. இரவு முழுவதும் தேவனிடத்திலிருந்து பதில் வரல. பூர்வ நாட்களில் பார்க்கிற ஆண்டவர் எப்படியெல்லாம் பதில் கொடுத்தாரு, அதையெல்லாம் யோசித்த பிற்பாடு, ஒருவேளை ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ, என் மேலே ஏதாவது கோபமாக இருக்காரோ யோசிக்கிறான். அப்போ சொல்கிறான், அந்த வசனம் தான், அப்பொழுது நான், இது என் பலவீனம். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் பாரு இந்த ஒரு வார்த்தைகள், இந்த வார்த்தையெல்லாம் என் பலவீனத்தினால நான் பேசினது. என் ஆபத்து காலத்தில் நான் இருக்கிற மனநிலைமையினால, நான் இருக்கிற என்னுடைய சூழ்நிலையினால, அந்த பலவீனத்தினால நான் பேசுகிறேன். அதனால தான் அடுத்து சொல்லுகிறார், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஃபியூச்சருக்கு போயிட்டார். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்கள், என்னுடைய வருஷங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அதை நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உன்னுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆக இனிமேல் எனக்கு வந்த ஆபத்து தான், இனி அதை நான் நினைக்க போறதில்லை. இனி நான் எதை நினைவு கூறுவது தெரியுமா? அவருடைய வலது கரத்தில் இருக்கு பார் என்னுடைய வருஷம், எவ்வளவு வருஷம் வாழ போறணும், அந்த வருஷத்தை நினைவு கூறுவேன். அவர் எனக்கு முன்னாடி செய்த செயல்களை நினைவு கூறுவேன். இதே மாதிரி எத்தனையோ ஆபத்து வந்துச்சு, அந்த ஆபத்தில் நான் கூட்டப்பெல்லாம் அவர் செய்த அந்த செயல்களை நான் நினைவு கூறுவேன். உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நாம் என்ன செய்கிறோம்? தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டு வரலாம், ஆனால் தேவன் நிச்சயமாய் நிச்சயமாய் பதில் கொடுப்பார்.
நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுடைய பலவீனம், நீங்கள் மாம்சமான மனிதர்களை நாடுகிறீர்கள், அது உங்களுடைய பலவீனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நான் சரீர பலவீனத்தோடு நான் முதலாந்தரம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறார். இது என் பலவீனம், அது சரீர பலவீனமாய் இருக்கலாம். என் சரீரத்தில் உண்டாயிருந்த பலவீனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். அப்ப இது என் பலவீனம் என்று சொல்லும் பொழுது, அந்த பலவீனம் என்பது ஆவி முறிந்து போனபடியினால். மனுஷனுடைய ஆவி முறிந்து போய்விடுகிறது. முறிந்துனா உடைந்து போகிறது என்றல்ல, மனுஷனுடைய ஆவி தொய்ந்து போய்விடுகிறது. ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய ஆவி முறிந்து போகும் பொழுது அவன் பலவீனத்தை தாங்க முடியாது. அதனால்தான் இந்த இடத்துல சொல்றான், இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம். கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைவு கூறுவேன். அவருடைய வலது கரத்தில் உள்ள என்னுடைய வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். நிச்சயமாய் அவர் எனக்கென்று அவருடைய வலது கரத்தில் நல்ல வருஷங்களை, நல்ல நாட்களை வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும், இந்த செய்தி கேட்கிற இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் கர்த்தரை நினைவு கூறுங்கள். வரப்போற இந்த வாரம், வரப்போற புதிய மாதம், இந்த எஞ்சியுள்ள மாதங்கள் எல்லாம் நினைவு கூறுங்கள் ஆண்டவரை. இதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர் கரத்தில் நீ வரப்போற நாட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று நினைவு கூறுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். 82ஆம் சங்கீதம் 82:4. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். இந்த வார்த்தையை சொல்லுகிற கர்த்தர், சொல்ல வைக்கிற கர்த்தர், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து என்று சொல்ல வைக்கிற கர்த்தர் மனுஷனை கொண்டு நம்மளை விடுவிக்க மாட்டாரா? நம்மளை விடுவிப்பார மாட்டாரா? நம்முடைய ஆவி முறிந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதாங்க என்னால் முடிய மாட்டேங்குது. அதுதான் அந்த ஒரு காரியத்தில் தான் என்னால் முடியலை. ஏதாவது ஒன்றுனா அப்படியே சோர்ந்து போயிடுறேன், டல்லாயிடுறேன். ஏன் உங்கள் ஆவி முறியணும்? இதுக்கு முன்னாடி எந்த அற்புதமுமே செய்யலையா? இதை விட மோசமான நிலையில் இருந்தீங்களே, உங்களை அற்புதம் செய்யலையா? அப்படி இருக்கிறவன் நீ வரப்போற வருங்காலத்தில் அவர் வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுங்க. இனி வரப்போற நாட்கள் எல்லாம் அவருடைய வலது கரத்தில் உங்களுடைய காலங்கள் இருக்கிறது. அப்ப அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பலத்த கரம் பராக்கிரமம் செய்யும். அப்ப அவருடைய கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுங்கள். அவர் கரத்தில் உள்ள மாதங்களை நினைவு கூறுங்கள். நாட்களை நினைவு கூறுங்கள்.
வாரங்களை நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு மணி நேரங்களும் கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறது என்று நினைவு கூறுங்கள். மனிதனை தேடுவதை விட்டுவிடுங்கள். பலவீனப்படும் பொழுது நீங்கள் மனிதனை தேடுவதை விட கர்த்தரை தேடுங்கள். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இனியும் காத்து நடத்துகிறவர் யாம். இந்த வலது கரத்தை நான் வெறிச்சு எவ்வளவோ ஜெபம் பண்ண பாஸ்டர், எவ்வளவோ போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு தடவை இன்னும் பதில் கிடைக்கல. எங்கேருந்து வழி திறக்கலை, எங்கேருந்து வழி கிடைக்கல. தரும் வழி கிடைக்கும். வழி கிடைப்பது என்பது உறுதி, அதில் மாற்றமே கிடையாது. வழி கிடைக்கும் என்பதில் உறுதி, அதில் மாற்றமே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனனையும் எளியவனையும் விடுவிப்பார் ஆண்டவர். ஆக நீங்கள் பலவீனம் என்று இருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஆவி முறிந்து போகாமல் மாத்திரம் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரம் பலவீனம் அடையாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சரீரம் பலவீனம் அடைந்து போகுமானால் ஒன்றுமே பண்ண முடியாது, சோர்வு வந்துவிடும். ஆக 3 பலவீனங்களின் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 பலவீன காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல் பலவீனம் மாம்ச பலவீனம். முதலாவது பலவீனம் நம்முடைய மாம்சத்தின் பலவீனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37-38. மார்க்கு 14:37-38. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் கெத்செமனே பூங்காவுக்கு போகிறார். இப்ப காட்டி கொடுக்க போகிறார். அவர் இனி சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். சிலுவையில் அறையப்பட போகிறார். ஆக அதற்காக கெத்செமனே பூங்காவில் ஜெபிக்க வருகிறார். கூட இவர்களை கூப்பிட்டு வருகிறார். தன்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவர்களை தோட்டத்தின் வெளியிலே அந்த வாசலில் இருந்து இங்கேருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அவருடைய வேர்வை துளிகள் எல்லாம் இரத்த துளிகளாய் மாறின. அந்த அளவுக்கு அவர் ஜெபம் பண்றாரு. வந்து பார்க்கிறாரு, தூக்க நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு இயேசு அவ்வளவு சொல்லி இயேசு மேல உமக்காக என் ஜீவனையே விடுவேன் என்று சொன்ன பேதுருவே அங்கே சரீர பலவீனத்தினாலே அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். அவருக்காக 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியவில்லை. இயேசுவுக்காக. இதுதான் உலகம், இதுதான் மனுஷன். வருவார்கள், பார்ப்பார்கள், சரி பார்த்துங்க உடம்ப, இப்படியாயிரும் நல்லபடியாக மேலே வர பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு கையில் 1000 500 கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் உலகம், அவ்வளவுதான் உலகம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். என்னோட கூட ஜெபம் பண்றதுக்கு நீ சோதனைக்குட்படாதப்பா, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு 1 மணி நேரம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சொல்றாரு, ஆவி உற்சாகமா இருக்கு பேதுரு, நீ அதனால்தான் சொன்ன, நீர் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். அது ஆவியில நீ சொன்னது, அந்த ஆவியின் உற்சாகத்தில் நீ சொன்னது. ஆனா உங்க மாம்ச பலவீனம் இப்போ 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் பண்ண சொல்றேன், உன்னால ஜெபம் பண்ண முடியல. ஓ மாம்ச பலவீனம் உன்னை ஜெபம் பண்ண விட மாட்டேங்குது.
எனக்காக ஜெபத்தில் உன்னை தாங்க சொல்றேன், எனக்காக உன்னை ஜெபிக்க சொல்றேன். ஆனா ஜெபிக்க விடாதபடி உன் மாம்ச பலவீனம் உன்னை பலவீனப்படுத்துகிறது. நீங்க நம்மை ஜெபிக்க விடாமல் தடுப்பது, சோதனைக்குட்படுத்துவது மாம்ச பலவீனம் தான். ஜெபிக்க விடாமல் சோதனைக்குட்படுத்துவது மாம்ச பலவீனம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நியர் கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எப்படா ஆண்டவர் அப்படி பார்ப்பேன், அந்த உணர்வினாலே, அந்த வாஞ்ச, அந்த ஏக்கம், அந்த தவிப்பு. அப்ப இன்னைக்குள்ள உலகத்திலுடைய ஏக்கம், தவிப்பு, எவன் உதவுவான், எவன் நம்மகிட்ட நல்லா இருப்பான், எவன் நம்மகிட்ட பேசுவான், எவன் நம்மள்கிட்ட இருப்பான், உதவி அனுசரித்து போவான். விடுங்க. இங்க யோபு சொல்லுகிறார், என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அதை நான் நாயா பார்ப்பேன், என் கண்களே காணும், அந்நிய கண்கள் அல்ல. இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் சோர்ந்து போயிருக்காங்க. இந்த வாஞ்சையோடு இருக்கேன், நிச்சயமா நான் பார்ப்பேன். நமக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். மாம்ச பலவீனங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு நமக்குள் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். யோபு 6:12-13 கேட்கிறார், என் பெலன் கற்களின் பெலனோ, என் மாம்சம் வெண்கலமோ என்று சொல்லுகிறார். என் பெலன் கற்களின் பெலனா ஆண்டவரே, என் மாம்சம் என்ன வெண்கலமோ, எனக்கு உதவியானது ஒன்றுமில்லையோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. ஏங்க, மனைவி பிடிச்சி எல்லாத்தையும் இழந்தாரு, கடைசியா அவருடைய மனைவியும் அவரை தூஷிக்கிறா, எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. ஆனால் அவர் அதனால சொல்றாரு, எனக்கு உதவியானது ஒன்றுமில்லையோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே என்று அவர் சொல்லுகிறார். என் உதவி என்னை விட்டு நீங்கிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த ஆவியிலே கர்த்தருக்கு நான் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை ஜெபம் பண்ண விடாதபடிக்கு நம்மை தடுப்பது என்பது மாம்ச பலவீனம் தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 10:3, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அது தேவ பலம் உள்ளதாய் இருக்க வேண்டும். இந்த மாம்சம் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதல்ல, அது ஆவிக்கேற்றது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு எரிகோவின் பட்டணத்தினுடைய மதில் எப்படி இடிந்து விழுந்தது? 7 நாள் அதை சுற்றி வந்து துதிச்சாங்க. எந்த யானையுடைய மோதலை, எந்த படை வெடிகுண்டெல்லாம் வைக்கல, அந்த மதில் தானா விழுஞ்சு கர்த்தரை துதித்த பொழுது உதிர்ந்து அந்த இடத்துல விழுந்து போனது அந்த மதில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவளையாக இருக்கிறது. உங்களுடைய மாம்சமும் இப்படி இருக்கிறது. ஜெபிக்கிறீங்களா? இந்த ஜெபத்துக்கு தான் சோதனையே வரும். மாம்ச பலவீனம், அவநம்பிக்கை உள்ள வரும், எல்லாம் வரும். அதனால தான் பவுல் சொல்றார், நான் மாம்சத்தின்படி நடக்கிறவன் ஐயா, ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல. நாங்கள் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, தேவ பலம் உள்ளதானது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? அவர் கேட்கிறார். ஆசாப் சொல்றான்ல, பூர்வ காலத்து நாட்களை நினைவு கூறுவேன், கடந்த காலங்களை நினைவு கூறுவேன். ஏன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அந்த காலத்தெல்லாம் நான் நினைவு கூறுவேன். அதை நினைவு கூறும்போது இப்ப நான் பலன் அடைவேன், இப்ப நான் பலப்படுவேன். ஆனா தொய்ந்து போனது என்னுடைய பலவீனம். அதில் முதல் பலவீனம் மாம்ச பலவீனம். இந்த மாம்ச பலவீனத்தை எடுக்கதான். அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? நிறைய பேர் ஜெபம் பண்ணுறேன் வாங்க, ஆனால் ஜெபம் பண்ணின பிற்பாடு மறுபடியும் அதே கவலை தோய்ந்த முகம். இல்லை, நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டே ஜெபத்தில் தான் பிரதர் இருக்கிறேன், ஆனாலும் இன்னும் அப்படியே தாமதிக்குது, இழுத்துக்கிட்டே போகுது. ஜெபம் பண்ணீங்க ஆவியில், ஆனால் முடிக்கிறது எதில் முடிக்கிறீங்க? மாம்சத்தில் முடிக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் பிரதர் இருக்கிறேன், ஆனால் ஏன்னு தெரில, எல்லாம் தள்ளி போகுது, எல்லாம் ஒவ்வொரு இதாக கடந்து போகுது. இந்தா முடிஞ்சிடும், அந்தா முடிஞ்சிடும், இந்தா முடிஞ்சிடும், அந்தா முடிஞ்சிடும் போகுது. விசுவாசம் எங்க? ஆவியில் தொடங்குனியே, உன் ஆவி விசுவாசத்தில் தொடங்குச்சே, உன் ஆவியின் பலனுங்க. அப்போ என்ன நீங்கள் சொல்லணும்? ஜெபத்தில் உறுதியாக இருக்கேன் பிரதர், நிச்சயமாக கர்த்தர் எனக்கு ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தாரோ, அதே போல் இனி வர நாட்களில் என்னுடைய ஆயுசு நாளெல்லாம் அவருடைய வலது கரத்தில் இருக்கு. என்னை நிச்சயமாக அவர் இதுலேயும் என்னை மேற்கொண்டு என்னை வாழ வைப்பார், என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. சொன்னீங்கன்னா தான் நீங்கள் ஆவிக்குள் இருக்கிறீங்க. நீங்கள் எதில் முடிக்க போறீங்க? மாம்ச பலவீனத்தில் முடிக்க போறீங்களா? ஆவியின் உற்சாகத்திலேயே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள போறீங்களா? இவ்வளவு நாள் பட்ட பாடு வீணாய் போயிச்சா? அது வீணா போற காரணம் மாம்ச பலவீனம். அந்த பட்ட பாடுகள், இக்காலத்து பாடுகள் பின்னால் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானவை அல்லவே, அது ஆவிக்குரிய காரியம். அப்ப இந்த பாடுகள் எல்லாம் நீங்க செய்ய, அந்த ஆவிக்குரிய மகிமையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். எங்க நல்ல சுகம் அடைஞ்சிடறான், நல்ல பலம் அடைஞ்சிடறான். ஆனால் வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளார எத்தனையோ பேர் வியாதி மறுபடியும் வியாதியில் விழுந்து போகிறாங்க. எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, மறுபடியும் விழுந்து போகிறாங்க. அதனுடைய காரணம் என்ன? இதுதான் ஆவியில் உற்சாகம், ஆனால் மாம்ச பலவீனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன ஆவியில் ஜெபம் பண்ணாலும் அது வீணாக போகாதபடிக்கு உங்களுடைய மாம்ச பலவீனத்தை நீங்கள் உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். இரண்டாவது காரியம் விசுவாச பலவீனம். விசுவாசத்தில் பலவீனம் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
மார்க்கு 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். எவன் பலவீனமாக இருக்கிறான விசுவாசத்தில் அவனை சேர்த்துக்குங்க. ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயம் பண்ணாமல் இருங்க. அவன் மனசில் பயப்படாம பாருங்க, பயம் அதை ஒரு பெரிய குற்றமாக சொல்லாதீங்க. அவன் எவ்வளவோ அவனை விசுவாச வார்த்தையை சொன்னாலும் அவன் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதை பெருசாக நினைக்காதீங்க. அவன் அப்போதான் கர்த்தருக்குள்ள வந்தவன். அவன்கிட்ட சொல்லுங்க, இவ்வளவு நாள் நீ வாழ்ந்து வந்த வாழ்க்கை கர்த்தருடைய கிருபை இல்லையா? இவ்வளவு நாள் உன்னை வாழ வச்ச உன் ஆண்டவர் இப்போ உன்னை கைவிட்டுருவாரா? நீ இன்னும் விசுவாசத்தில் இரு, நீ விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காத, நீ உறுதியாயிரு. அவருடைய வலது கரத்தில் உன் நாளெல்லாம் இருக்குது, நிச்சயமா நீ நல்லா வாழ்ந்திருப்ப சொல்லுங்க. ஒருவேளை அவங்க ஐயம், அந்த பயம் உள்ளுக்குள்ள மறுபடி அவங்களுக்குள்ள வருதுன்னா அவங்கள உடனே குற்றமா பார்க்காதீங்க, குற்றமா பார்க்க வேணாம், அவங்கள பலப்படுத்துங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டுள்ளது. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். அப்ப இந்த உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் எத்தனை பேர் விசுவாசித்து வந்து தொட்ட ஆண்டவரை வந்தாங்களோ அத்தனை பேர் சுகமடைந்தாங்க. நான் அதிகமாக நினைப்பது ஒரே ஒரு காரியம்தான். பேதுருடைய வீட்டுக்கு வருவார், வரும்பொழுது பேதுருடைய மாமி ஜுரத்தோடு படுத்திருப்பாள். வீட்டுக்குள்ள வராரு, என்னப்பா என்னாச்சு? மாமிக்கு ஜுரங்க. அவளை கையை பிடிச்சி அப்படி தொடுறாரு. உடனே எந்திரிக்கிறா, வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அப்ப அவருடைய சாதாரண ஒரு தொடுதலே சுகத்தை கொடுக்கக்கூடியது, சர்வசாதாரணம். அப்ப அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவருடைய நாமம். அப்ப அந்த நாமத்தினால நம்ம கர்த்தர்ட்ட கேட்கும்போது சர்வ சாதாரணமா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏன் கிடைக்கல? ஆண்டவரை விசுவாசிக்கல. ஆண்டவரை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் பலவீனத்தில் இருக்குது, அதனால தான் நமக்கு தாமதிக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனத்தில் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்ற? விசுவாசிக்காமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அது நடக்கவே நடக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருப்பேன், நடக்கவே நடக்காது. ஒரு தாய்க்கோ ஒரு தகப்பனுக்கோ ஒரு பிள்ளை பிரியமா இருக்குதுன்னு வச்சுங்க, 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை மேல ரொம்ப பிரியம். காரணம் என்ன? அந்த பிள்ளை அவங்க கூப்பிட்ட குரலுக்கு இவங்களுக்கு என்ன உதவினாலும் செய்யக்கூடிய நிலையில இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். ஆக அந்த பிள்ளையை சார்ந்திருப்பாங்க. அதே போலதான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நம்மளால இருக்க முடியாது. நாம் விசுவாசம் இருந்தோம்னா தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக இருப்போம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். நீங்க நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் அவர் இருக்கிறார், இன்றைக்கும் என் பக்கத்தில் இருக்கிறார், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார்
இன்றைக்கும் இனி வரும் நாட்களிலும் என் காலங்கள் எல்லாம் அவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. அவர் என்னோடு இருக்கிறார். அந்த இடத்துல வச்சிருக்கீங்களா? நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுறவங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னா கண்டிப்பாக பலன் உண்டு. அப்போ இவ்வளோ நாள் பலன் கிடைக்கல ஆண்டவரே, இன்னைய காலத்தில் இந்த காலகட்டத்தில் எனக்கு எதுவுமே நடக்கலை, கிடைக்கல. ஒன்று மாம்ச பலவீனமாக இருக்கணும், அல்லது விசுவாச பலவீனமாக இருக்கணும். உங்கள் விசுவாசம் பலவீனம் உள்ளதாக இருக்குமானா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களே எதையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கிறோம். ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். இப்படியும் ஒருத்தன் வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கணும் ஒன்னே தான் காட்டியிருக்கிறாரு. என்ன காட்டியிருக்காரு? கூடாரத்திலிருந்து வெளியே வாடினாரு, வெளியே கூப்பிட்டாரு, வெளியே வந்தான். மேலத்தில் வானத்தை பாருனாரு, வானத்தை பார்த்தான். நட்சத்திரத்தெல்லாம் எண்ணினாரு, எண்ணி பார்த்தான். என்ன முடியல ஆண்டவரே, அந்த அளவுக்கு உன் சந்ததி இருக்குண்டா. கடற்கரைக்கு வா, அந்த கைப்பிடி மண் எடுத்தான், இதை எண்ணி பாரு, என்ன முடியல ஆண்டவரே, இந்த அளவுக்கு உன் சந்ததி இருக்குண்டா. வயசு என்ன? 99. 100 வயசை நெருங்கிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கண்டிப்பா உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சிஸ்டர், உங்களுக்கு சுகம் கிடைக்கும் பிரதர். ஆமென். நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு சுகம் உண்டு. சுகம் கிடைச்சிருமா? சுகம் கிடைச்சிருமா? இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அவிசுவாசம். விசுவாசம் இல்லை. விசுவாசிங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்ப நம்ம ஒன்றை எண்ணாம இருக்கணும். எதை எண்ணாம மனசில் நினைக்காம இருக்கணும்? இப்ப நம்ம படுற கஷ்டத்தை நம்ம நினைக்கவே கூடாது. இப்ப நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம தாமதிக்குது, இதை நாம நினைக்காம இருக்கணும். இதை நினைக்கவே கூடாது. கண்டிப்பா ஒரு வலது கரத்தில் என்னுடைய நாட்களுக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. கண்டிப்பா இப்ப இனிமே கொடுப்பார். நம்புவதற்கு ஏதுவில்லாது நம்பினாம அதை போல நம்புங்க. கர்ப்பம் செத்து போனதை கூட அவன் எண்ணலையா. 100 வயசுன்றதை எண்ணலைங்க. அந்த விசுவாசம்தான் அந்த வயதிலையும் அவன் கர்ப்பப்பையை உயிரடைய வச்சு அவனையும் ஒரு பலமுள்ளவனாக மாத்துச்சு. ஒரு வாலிப பலத்தை கொடுத்துச்சு. ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தான், ஈசாக்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில்
வல்லவனானா. அப்போ விசுவாசத்தின் பலவீனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையவே நினைக்கக்கூடாது. இனி நம்மளை கர்த்தர் மாற்றுவார். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் என்று நாம் இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது கடைசி காரியம் மனசாட்சியில் பலவீனம் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது மனசாட்சியில் பலவீனம். இந்த மனசாட்சி இருக்கு பாருங்க, இதில் பலவீனமாக இருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8:7. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. விக்கிரகத்தை ஒரு பொருளாக நினச்சி, ஒரு தெய்வமாக நினச்சி அதுக்கு படைக்கப்பட்டதை ஒருத்தன் சாப்பிட்றான். அவன் மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அவன் அதை அசுசிப்படுத்துகிறான். அவன் மனசாட்சியை அசுசிப்படுத்துகிறான், அசுத்தப்படுத்துகிறான். 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். நாம் கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை நாம் புண்படுத்தாதபடிக்கு, யார் யார் மனசாட்சியில் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை புண்படுத்தாதபடி. புண்படுத்தினோம்னா அது கிறிஸ்துவ விரோதமாக பாவம் செய்கிறதுக்கு சமானம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 10:2. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்கள் இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. ஒருத்தன் நான் பாவம் செஞ்சிட்டேன் டெய்லி பலி செலுத்திட்டு இருக்கான். என் பாவங்களை எல்லாம் கர்த்தராய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து மன்னித்து விட்டார். ஆக என் பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனி என் பாவங்கள் என்று எதுவுமே கிடையாது என்ற அந்த மனநிலைக்குள் வருவானால் அந்த மனசாட்சி அவர்கள் இல்லாதிருப்பதான் அந்த பலிகளை நிறுத்துகிறது. நிறுத்தம். அவன் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அவனுடைய மனசாட்சி கர்த்தரை துதிக்கணும். நான் பாவம் செய்தேன் என்பதை விட என் பாவத்தை இயேசு மன்னித்தார், என் பாவத்துக்காக இயேசு மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், பிதாவின் வலது வாரிசத்தில் எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். மனசாட்சியிலே எந்த விதமான குற்றமும் இருக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளார
என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்குது. அப்போ மனசாட்சியை யார் கூட இருக்கிறா? பரிசுத்த ஆவி. அப்போ மனசாட்சி பலவீனம் அடையுமானால் பரிசுத்த ஆவி விலகி விடுகிறார். மனசாட்சியிலே நாம் சாட்சி உள்ளவராக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியாக இருப்பார். அப்போ நம்முடைய மனசாட்சி சரியானபடி கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். இது தப்பு தான். நான் கர்த்தருக்குள்ள ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னித்து என்னை ஆண்டவர் எடுத்து நடத்துவார், அவ்வளோதான். இந்த மனசாட்சி விடுதலை பெறும், பரிசுத்த ஆவி உள்ள வரும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னென்று தெரியாதபடினாலே நாம் வேண்டிக் கொள்வதை முன்னமே அவர் நமக்கு எல்லாத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஒன்று மாம்ச ஜெபம், இன்னொன்று பரிசுத்த ஆவியின் ஜெபம். மாம்ச ஜெபம், ஏன் ஆண்டவரே இன்னும் எனக்கு கிடைக்கல, இன்னும் இத்தனை காலம் ஆண்டவரே ஆகும். பரிசுத்த ஆவியின் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே உம்முடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய எல்லா நன்மைகளும் உடைய வலது கரத்தில் இருக்கிறது, அது எனக்கு கிடைக்க போகிற காய் ஸ்தோத்திரம், அது எனக்கு கிடைக்க போகிற காய் ஸ்தோத்திரம், அதை நான் பெற்று அனுபவிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். ஆக அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 2:19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தார், அதுவே பிரீதியாயிருக்கும். தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம், தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தார். உபத்திரவத்தெல்லாம் பொறுமையாய் சகித்தார், அதுவே பிரீதியாய் இருக்கும். அதுவே பிரீதியாக, அது ரொம்ப உயர்ந்தது, விளையேற பெற்றதாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி உள்ளவர்களாய் நாம் இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையில் நாம் உபத்திரவங்களையெல்லாம் சகித்து தேவனுக்குள் சந்தோஷமாய் பிரியமாய் நாம் வாழ்ந்திருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களிலே பலவீனம் உள்ளவர்களாய் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு உண்டு, கடைசியாக முடிச்சிடுறேன். ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு தேவாலயத்தில் அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அவர்கிட்ட வருவாங்க, கைகளில் கல்லையும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆண்டவர் அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இவ விபச்சாரி கையும் களவுமாக பிடிக்கப்பட்டா, ஆக அவளை கொல்லணும், என்ன நீ சொல்கிறீரு அப்படின்னு ஆண்டவரை குற்றப்படுத்துறதுக்கு எதுவாக ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இயேசு கீழே குனிந்து எழுதி கொண்டு இருப்பார், திருப்பி கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் ஒரு வார்த்தை விடுறார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல்ல கல்லெறிங்கடான்னு சொல்லிடுறார். சொன்னோன்னே அவர் மறுபடியும் அவர் தரையில் குனிஞ்சு எழுதிட்டு இருக்கிறார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்டார், உன்னை குற்றம் சுமத்தின இவங்கெல்லாம் எங்கம்மா? எல்லாம் போயிட்டாங்க. நானும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஆக்கினை குலத்திக்கலை, நீ போ, நீ பாவம் செய்ய.
உன் மனசாட்சி தான். அவர் கர்த்தர். அதனால தான் சொல்கிறார், எல்லாருடைய மனசாட்சி குத்தப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இனி நீ உன் மனசாட்சியின்படி நீ நல்லா வாழ்ந்த, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இனிமேல் உன் மனசாட்சியின்படி நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறு. அவர் வலது கரத்தில் உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. நீ நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறார். நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆகவே நீ அவைகளை மாத்திரம் நினைத்திரு, மித்ததெல்லாத்தையும் விட்டுரு. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை தான் சொல்கிறேன். அவர் வலது கரத்தில் உள்ள வருஷங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நேரங்களையும் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சந்தோஷமும் சமாதானமும் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், வழி நடத்துவார். கண்களை முடிச்சு வைப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நடி செலுத்துகிறோம். தர்மையான இந்த நேரத்தில் விசேஷமாக சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலே இது என் பலவீனம் என்ற தலைப்பில் சங்கீதம் 77 தேவ செய்தியை பார்த்தோம். ஆசாப்பு ஆபத்து நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபித்தது போல நாங்களும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பலவீனத்தையோடு நாங்கள் அநேக காரியங்களை நினையாமல் போனோம். ஆனால் ஆசாப் நினைத்தது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய காலங்கள் உம்முடைய வலது கரத்தில் இருக்கிறது, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய வலது கரத்தில் இருக்கிறது, எங்களுடைய நன்மைகள் உம்முடைய வலது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே இது இந்த வாரத்தில், இந்த நாளிலே, இந்த மாதங்களிலே, இந்த வருஷத்தில் எங்களுக்கு வந்து சேரும், எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருக்க ஜெபிக்க கிருபிச்சு எங்கள் மாம்ச பலவீனத்தினால் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே எங்களுடைய எல்லா மாம்ச பலவீனத்தினால் சோர்ந்து போகாதபடி எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். விசுவாச பலவீனத்தினால் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும். மனசாட்சியினுடைய பலவீனத்தினால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிலும் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த மூன்றிலும் எங்களை பலவீனம் உள்ளவர்களாய் மாற்றும், பலமுள்ளவர்களாய் எங்களை மாற்றும். இந்த மூன்று காரியங்களிலும் எங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றும். விசுவாசத்திலே ஆபிரகாம் பலவீனமாய் இருக்கவில்லை, அதே போல் நாங்களும் பலவீனமாக இல்லாமல் பலத்தோடு உறுதியாக இருந்து எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். மாம்சத்திலே பலமுள்ளவர்களாய் உறுதியாக இருந்து தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். மனசாட்சியிலே உறுதியாக இருந்து கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாமும் கேரெடுக்கிறோம். கர்த்தர் செம்மி பெருமான இயேசுவின் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழி நடத்தல் பக்கபலமும் பாதுகாப்பும் நம்முடைய ஆத்மா பலவீனமடையாதபடி, நாம் விசுவாசத்தில் பலவீனமாக இராதபடி, நாம் மனசாட்சியில் பலவீனமாக இராதபடிக்கு அவருடைய வலது கரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களையே என்றைக்கும் நமக்கு கொடுப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வலது கரத்தில் உங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை நினைவு கூறுங்கள். அது இந்த வாரத்தில் வரலாம், இந்த நாளில் வரலாம், இந்த நேரத்தில் வரலாம், வரப்போகிற மாதத்திலும் வரலாம். கர்த்தர் உங்களுக்குரியதை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.